கோழி இந்த கூடைக்குள்ள இருக்கு. அப்படின்னா எடு, கோழியை வெளியே எடு. வீரர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீயும் மரியாதையா சரணடைஞ்சிடு. கோழியை காணுமே. ஐயோ, எங்க போச்சுன்னு தெரியலையே. அந்த கோழி எங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா? மகாராஜா, அது இங்கதான் வச்சிருந்தேன். எங்க போச்சு? கோழி எங்க போச்சுன்னு தான் நாங்களும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கேள்வியை நான் கேட்கணும், இல்லனா மகாராஜா கேட்கணும், மொத்த விஜயநகரமே கேட்கணும். இதுக்காக மொத்த நாட்டையே வேணும்னாலும் வந்து கேட்க சொல்றேன். பதில் சொல்லு, அந்த கோழி எங்க இருக்கு? அது வந்து அத அறுத்து அந்த ராமகிருஷ்ண சாப்பிட்டிருப்பான். ரொம்ப நாளா துடியோன்னு துடிச்சிட்டு இருந்தான். தினமும் அந்த கோழியை சாப்பிடணும்னு இவர் பேசிட்டு இருந்தாரு. அடியே சாரதா, எந்த நேரத்துல என்ன உளறிக்கிட்டு இருக்க? அம்மா அதுதான் செய்க காமிச்சாங்க, நான் அதை சொல்லி காமிச்சேன். அம்மா, என்னம்மா பேசுற? என்ன தூக்குல தொங்க விட போறியா? அட கடவுளே, நீ கோழிய சாப்பிட்டியா? ஐயோ இல்ல மகாராஜா, இவன் கோழிய சாப்பிட்டிருக்கான். ஆஹா இல்ல. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நம்ம வம்சத்துக்கே கலக்கம் ஏற்பட்டுருச்சு. ஐயோ, மறுபடியும் என்ன உளற? என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன். மகாராஜா கொஞ்சம் பொறுங்க, நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்க போற? நீ ஒரு மிருகமாவே மாறி இருக்க, அதனாலதான் கோழிய சாப்பிட்டிருக்க. மகாராஜா, இவனோட அம்மாவும் கட்டின பொண்டாட்டியுமே சொல்றாங்கல்ல, இவன் தான் கோழிய. சிவ 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 சிவா, இத சொல்றதுக்கே எனக்கு நாக்கு கூசுது. அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கான். இவனை போயா நீங்க நம்புனீங்க மகாராஜா? இவனையா? இவன் உங்களை நல்லா ஏமாத்திருக்கான் மகாராஜா. மகாராணி சின்னாதேவியோட தம்பி வாசுதேவனோட கோழியை இவன் குத்தி கொன்னு இருக்கான். இவன் ஒரு உயிரை கொன்னு இருக்கான் மகாராஜா. இவன் உங்களோட நம்பிக்கையை கொன்னு இருக்கான். இல்ல மகாராஜா, நான் உங்களுக்கு இத நீ நல்ல திட்டம் போட்டு பண்ணிருக்க. இது ஒரு மிகப்பெரிய சதி. தங்க முட்டையிடுற கோழியை நீ திருடி இருக்க, அப்புறம் அதை கொலையும் செஞ்சிருக்க. மகாராஜா, இதுக்கு நீங்க இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாகணும். தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்ல, இவனை நம்ம ராஜ்யத்தை விட்டு விரட்டி அடிச்சு ஆகணும். இவன் விஜயநகரத்துல இருந்தா இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து தான். நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்ல ராமகிருஷ்ணா. மகாராஜா, நான் இதுக்கப்புறம் என்னுடைய அரண்மனைக்குள்ள உன்னுடைய கால் எடுத்து வைக்காத ராமகிருஷ்ணா. நிச்சயமா கூடாது. என்ன பண்டித ராமகிருஷ்ணா, கோழி உன்னை மாட்டி விட்டுடுச்சா? இந்த விஜயநகரத்துல இருந்து வெளியேறதுக்கு நீ தயாரா இருந்துக்க. ஆமா, இவர் தான் அந்த கோழியை கொண்டு சாப்பிட்டுருப்பாரு. உன்னை யாரு இப்படி உண்மை விரும்பியா இருக்க சொன்ன சாரதா? அம்மா, தாயே, நீ என்ன அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஊங்குற? நீயும் அதே கதையை தானே சொன்ன. நான் அந்த கோழியை சாப்பிட்டுருப்பேன். என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் அவ்வளவுதானாமா? நானா? நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. எல்லாம் உன் பொண்டாட்டி சாரதா தான் சொன்னா. அம்மா, நான் ஏமா அப்படியெல்லாம் சொல்ல போறேன்? நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. அம்மா தான் என்கிட்ட சைகை காட்டி காட்டி தடியால வச்சு அடிச்சு சொல்ல வச்சாங்க. பிரமாதம், அருமை. இப்படி ஒரு குடும்பம் மட்டும் அமைஞ்சதுன்னா ஒரு மனுஷனுக்கு வெளியில இருந்து விரோதி தேவையா? நீங்க அதெல்லாம் விடுங்க. முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அந்த கோழியை எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்தீங்க? சாரதா, அது கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பா இருக்கட்டுமே தான் அதை அரண்மனையில இருந்து எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்தேன். ஆனா ரூபவதி என் பின்னாடியே வரும்னு கனவா கண்ட. யார் அந்த ரூபவதி? எதுக்கு உங்க கனவுல வந்தா? நான் அவ காலை உடைச்சு அவ கையில கொடுத்துறேன். ஏய், ரூபவதிங்கிறது அந்த கோழியோட பேர். இது அந்த வாசுதேவ அதை அப்படித்தான் செல்லமா கூப்பிடுவான். சரி, அதை விடுங்க. இப்போ இத சொல்லுங்க. உங்களை நீங்க தர்பார்ல நல்லவர்னு எப்படி நிரூபிக்க போறீங்க?
இப்ப நான் என்னன்னு சொல்லி என்னன்னு யாருக்கு புரிய வைப்பேன்? என்னோட குடும்பம், என்னோட பொண்டாட்டி, என்னோட அம்மா இவங்களே நான் அதை சாப்பிட்டுட்டேன்னு நினைச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. திடீர்னு அந்த கோழி வீட்டை விட்டு கிளம்பி எங்க தான் போயிருக்கும்? அதால அமைதியா ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. அப்படி இருக்கிறப்ப எங்க போச்சு? ஆமா, நீ அதை ஒளிச்சு வைக்க கஷ்டப்பட்டல, நான் அதை கொளுத்துட்டேன். குடுத்துட்டியா? அடே என்னடா சொல்ற? யார்கிட்ட குடுத்து தொலைஞ்ச? ஏய், தலப்பாகை கட்டினா உனக்கு மூளை வேலை செய்யாம போயிடுமா என்ன? சரி, அத நீ யார்கிட்ட குடுத்தேங்கறத சொல்லு. ஆமா, அல்ல நீ வீட்டை விட்டு தூரமா வைக்கணும்னு நினைச்சியே, அப்பளையே என்ன திட்டிட்டு இருக்க. அடே, உன்கிட்ட அப்படின்னு யாரு சொன்னது? இங்க பாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்லனா உனக்கு உத விடும். அந்த கோழியை நீ யார்கிட்ட குடுத்த? அட கடவுளே, அந்த கழுவனுக்கு என்னதான் வேணும்னே தெரியலையே. ஒரு தடவை போய் கோழியை புடிச்சிட்டு வாங்கடான்னு சொல்றான், திடீர்னு பார்த்தா அந்த கோழி அவங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றான். பாவி நம்ம மேலேயே கோவத்தை காட்டுறான். இந்த கோழிக்காக இன்னும் என்னெல்லாம் பண்ண வெளியில் இருக்கோ தெரியல. இது கோழியா இல்ல வேலை ஏதாவது தெரியல. என்ன விலை அதிகமா தின்னல? வா வா மணி, இதுதான் சரியான நேரம். நம்ம இதை இங்கிருந்து தூக்கிட்டு போயிடலாம். இது யாருக்கும் தெரியாத அளவுக்கு நாம ஜாக்கிரதையா இருக்கணும். சீக்கிரம் சீக்கிரம். இதை இன்னைக்கு ஒரே அமைக்கிற வேண்டியதுதான். அமுக்கு. நான் உங்களை எடுத்துட்டு போட்டு விட்டுட்டேன். நீ அந்த கோழி கிட்ட இருந்து தப்பிக்கல அழைக்கலன்னு நினைச்ச. நீ மட்டும் அவங்க ரெண்டு பேரையும் புடிச்சு வச்சிருந்தீனா இன்னைக்கு நான் மகாராஜா முன்னாடி குற்றவாளியே நின்னு இருக்க வேண்டாம்ல. ஒரு நிமிஷம். இப்போ அந்த கனிமணி கோழிய ஆச்சாரியார் வீட்டுக்கு தானே கொண்டு போயிருப்பாங்க. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ரூபவதி இப்போ ஆச்சாரியார் வீட்டுக்குள்ள இருக்கும். கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு. ஆச்சாரியார் வசமா சிக்கினாரு. டே குண்டப்பா, நீ என் செல்ல கூட்டிடா. உனக்கே தெரியாம நீ ஒரு நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. இனிமே நடக்க போறத வேடிக்கை மட்டும் பாருங்க. ஆச்சாரியார், திடீர்னு இவருக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு நேரமா கோவமா இருந்தாரு, இப்போ திடீர்னு கை கால் புரியாம ஆடிட்டு இருக்காரு. மகா குரு தாத்தாச்சாரிய, மகா குரு தாத்தாச்சாரிய, மகா குரு தாத்தாச்சாரிய, மகா குரு தாத்தாச்சாரிய, மகா குரு தாத்தாச்சாரிய. குரு தாத்தாச்சாரியார் அவர்கள் வாழ்க. குருதேவா, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இந்த அரசவையோட கௌரவமே நீங்க தான். நம்முடைய ரத்தினங்கள்ல நீங்க விலை மதிப்பில்லாத ஒரு ரத்தினம். உங்க தீர்க்க தரிசன சக்தியை பாராட்டுறேன். அந்த சக்தியால தான் இன்னைக்கு ஒரு குற்றவாளி பிடிபட்டிருக்கான். குரு தாத்தாச்சாரியார் அவர்களே, நான் உங்களுக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி மகாராஜா. மந்திரியாரே, உத்தரவு மகாராஜா. மந்திரியாரே, மகாராஜா, நம்ம அரசவைக்கு அந்த குற்றவாளிய கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. உத்தரவு மகாராஜா.
என்ன மன்னிக்கணும் மகாராஜா, மன்னிக்கணும். என்ன காப்பாத்துங்களேன் ராஜகுருவே. மகாராஜா நீங்க சொன்னா மட்டும்தான் கேட்பாரு. ஏதாவது செஞ்சு என்ன காப்பாத்துங்களேன். உன்னை காப்பாத்தணுமா? எப்பவும் எனக்கு எதிரா சதித்திட்டம் தீட்டுறவன் நீ. மகாராஜாவுக்கு முன்னாடி என்ன கேவலமா சித்தரிக்கிறவன். மன்னிக்கணும் ஆச்சாரியாரே, உங்களை தப்பா எடை போட்டு தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்போ நான் அந்த தப்பு உணர்ந்துட்டேன் ராஜகுரு. நீங்க ஒரு மாபெரும் ஞானி, சகலமும் அறிந்தவர், சர்வ வல்லமை படைத்தவர், அறிவில் தலை சிறந்தவர். நீங்க ஒரு மகான் ஆச்சாரியாரே, நீங்க ஒரு மகான். ஆச்சாரியர் தாத்தாச்சாரியா, ஆச்சாரியர் தாத்தாச்சாரியா, ஆச்சாரியர் தாத்தாச்சாரியா, ஆச்சாரியர் தாத்தாச்சாரியா. குருஜி, குருஜி ம். ம். ஆ? சுவாமி, கோழி என்னடா அது? குருஜி, இது ஒண்ணு சாதாரண கோழி இல்ல, வாசுதேவனோட கோழி, அதாவது ரூபாவதி. ஆமா அதே கோழிதான். வாசுதேவனோட கோழியை நீங்க இங்க எதுக்காகடா கொண்டு வந்தீங்க? உங்களுக்கு ஒருத்தி விடத்தான். போச்சு. சுவாமியுடைய லீலையை புரிஞ்சிக்கவே முடியாது. இவர் எப்போ என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது. வாழ்க பிரபு, வாழ்க. அடி முட்டாளுங்களா, இந்த கோழி உங்களுக்கு எங்கடா கிடைச்சது? குருஜி, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல எங்க ரெண்டு பேரும் எதுக்குமே உதவாத உதவாக்காரன்னு. ஆனா பாருங்க, இந்த கனியும் மணியும் சேர்ந்து இன்னைக்கு உங்களுக்காக அந்த ரூபாவதியே கொண்டு வந்து கொடுத்திருக்கோம். வாய மூடுங்கடா. கோழியை புடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னது என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? மகாராஜா, ஆச்சாரியார் தானே உங்ககிட்ட வந்து அந்த கோழி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரூபாவதி ராமகிருஷ்ணா வீட்ல இருக்குன்னு சொன்னாரே, இப்ப அது எங்க போயிடுச்சு? அத பத்தி எனக்கே தெரியலையே. இப்ப எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அந்த ரூபவதி. ரூபாவதி, என் செல்ல ரூபாவதி, நீ எங்கம்மா இருக்க? பக் 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 பக். அமைதியா இரு தம்பி, அமைதியா இரு. ரூபாவதி கண்டிப்பா வந்துருவான். பக் 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 பக். மகாராஜா வாழ்க. மகாராஜா, உங்களை காண ஒருவர் வெளியில் காத்திருக்கிறார். அனுமதி அளிக்கிற. உத்தரவு மகாராஜா. பக் 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 பக். சுவாமி, நில்லுங்க. என்ன இது? இந்த பல்லக்குல இருக்கிறது யாரு? வணக்கம் மகாராஜா, நான் தான் உங்க சேவகன் ராமகிருஷ்ணன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, என் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழி தெரியலையா? மகாராஜா, நீங்க தானே சொன்னீங்க மாளிகையில என்னோட கால் படவே கூடாதுன்னு. நான் என்ன பண்றது, ஒரு முக்கியமான காரியமா வந்தேன். அதுக்காக இப்படி வந்திருக்கியா? ஆமா மகாராஜா, நான் உங்க உத்தரவை மீறவே இல்ல. பாத்தீங்களா, பல்லக்குல வந்திருக்கேன். என் கால் மாளிகையில படவே இல்லையே. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னுடைய நகைச்சுவையை ரசிக்கிற மனநிலையில நான் இப்ப இல்ல. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எதுக்காக நீ இப்படி இந்த மாதிரி இந்த பல்லக்குல வந்திருக்கேன்னு சொல்லு. மகாராஜா, மகாராணி சின்னாதேவியோட தம்பி வாசுதேவரோட கோழி. இல்ல 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 இல்ல, ரூபவதி சம்பந்தப்பட்ட விஷயம். வாசுதேவாவோட ரூபாவதி சம்பந்தப்பட்ட விஷயமா? ஆமா மகாராணி, ரூபவதியே தான். மகாராஜா, உங்களுக்கு என் மேல கொஞ்சமாவது நம்பிக்கை இருந்ததுன்னா தயவு செஞ்சு என் கூட வாங்க. ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. தயவு செஞ்சு என் கூட வாங்கல. மகாராஜா, ஒரு தடவை வாசுதேவாவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நீங்க கண்டிப்பா போயே ஆகணும். பக் 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 பக். எனக்காகவாவது. சரி மகாராணி சின்னாதேவி, உன்னுடைய ஆசை இதுதான்னா நான் நிச்சயமா போறேன். வாங்க மகாராஜா, திருப்புங்க திருப்புங்க சீக்கிரம். நில்லுங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உனக்கு இது சரின்னு தோணுதா? அதான் நான் நடந்து வருவேன், ஆனா நீ பல்லக்குல வருவியா? என்ன இருந்தாலும் உங்களோட உத்தரவை என்னால மீற முடியாது இல்லையா அரசே? நீ இப்பவே இந்த கணமே பல்லக்குல இருந்து இறங்கி என் கூட நடந்து வா. ஆனா மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, இது என்னுடைய கட்டளை. அதனால உடனடியா நான் சொன்னதை செய். உத்தரவு மகாராஜா. இறக்குங்க இறக்குங்க, பல்லக்கு கீழே இறக்குங்க, இறக்குங்க. மெதுவா மெதுவா. புறப்படுவோம் அரசே. டே முட்டாளுங்களா, நீங்க ஏன்டா இப்படி பண்ணீங்க? நான் இந்த கோழி ராமகிருஷ்ணன் கிட்ட இருக்கிறதா சொல்லி அவன் மேல குற்றத்தை சுமத்திட்டு வந்திருக்கேன்.
ஆனா இது குருஜி வாய மூடு. இது மகாராஜாவுக்கு தெரிஞ்சா எனக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரு. சீக்கிரமா கொடுக்கணும் கடவுள் வேண்டிக்க. ஏன்டா என் முகத்தை அப்படி பாக்குறீங்க? இது மகாராஜாவோட மச்சான் வாசுதேவனோட கோழிடா. முதல்ல அதை புடிச்சு கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வாங்க. என் வீட்டுக்குள்ள அது இருக்க கூடாது. புடிச்சிட்டு போங்கடா. சரி குருஜி இப்பவே கொண்டு போய் விட்டுறோம். நானும் வரேன் வாங்க. பிடிங்க பிடிங்க. இந்த பக்கம் அப்படி டேய், புட்றா.